இதுவரைக்கும் எத்தனை பேர்? இதுவரைக்கும் ஒரு 50க்கும் மேற்பட்டவர் வந்து மயக்கம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஓஆர்எஸ் இதெல்லாம் கொடுத்து வந்து ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். மற்றபடி ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம். மயக்கம் போட்டு இந்த பேஷண்ட் போட்டு 3 பேர் அவங்க பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி ரிவர்ஸில் கொண்டு போய் ட்ரீட் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதுவரைக்கும் எத்தனை பேர்? இதுவரைக்கும் ஒரு 50க்கும் மேற்பட்டவர் வந்து மயக்கம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஓஆர்எஸ் இதெல்லாம் கொடுத்து வந்து ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். மற்றபடி ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம். மயக்கம் போட்டு இந்த பேஷண்ட் போட்டு 3 பேர் அவங்க பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி ரிவர்ஸில் கொண்டு போய் ட்ரீட் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதுவரைக்கும் எத்தனை பேர்? இதுவரைக்கும் ஒரு 50க்கும் மேற்பட்டவர் வந்து மயக்கம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஓஆர்எஸ் இதெல்லாம் கொடுத்து வந்து ட்ரீட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். மற்றபடி ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம். மயக்கம் போட்டு இந்த பேஷண்ட் போட்டு 3 பேர் அவங்க பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி ரிவர்ஸில் கொண்டு போய் ட்ரீட் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இதுவரைக்கும் எத்தனை பேர்? இதுவரைக்கும் ஒரு 50க்கும் மேற்பட்டவர் வந்து மயக்கம் சொல்லிட்டு வந்திருக்காங்க. திருச்சி மரக்கடை பகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேச இருக்கக்கூடிய நிலையில் அங்கு கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் மக்களும் குவிந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் 50க்கும் மேற்பட்டோருக்கு மயக்கம் ஏற்பட்டதாகவும் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் அன்னை செய்திகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் வேறு என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க? திருச்சி மரக்கடை பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் மக்களும் குவிந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடியவர்களில் 50க்கும் மேற்பட்டோருக்கு மயக்கம் ஏற்பட்டதாகவும் உடனுக்குடன் அவர்களுக்கு முதல் உதவி சிகிச்சை வழங்கப்பட்டதாக சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்ததை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.